ஃபர்ஸ்ட் வந்து இடி இடிக்கும் போது தலைச்சம்புள்ள வெளியே போக கூடாது. நீங்க 4 பேர் வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஏங்க நீங்க 4 பேர் தலைச்சு 4 பேர் எப்படிங்க தலைச்சம்புள்ள 2 சூடி இருந்ததுன்னா ரெண்டு பொண்டாட்டி கிடைக்கும். தலையில எடுத்துக்காட்டு கிளாஸ் நடக்கும்போது பாக்கெட்ல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு நான் அந்த அளவுக்கு அரிசி சாப்பிடுவேன். அதே மாதிரி கலந்து மழை பெஞ்சுது. தண்டவாளத்துல வந்து இரும்பு வச்சோம் அப்படின்னா அது ரயில் போனதுக்கு அப்புறம் அது காந்தமா மாறிடும் அப்படின்னு மிகப்பெரிய தியரிங்க. அது இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்ப இதெல்லாம் 90s மித்து கூட இல்ல, இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. மயில் இருக்கு புக்ல வச்சா குட்டி போடும், மயிலே குட்டி போடாது, அது முட்டை தாண்டா போடும். இமேஜின் பண்ணி பார்ப்பேன், வயிறு வழியா செடி முளைச்சி இப்படி வாய் வழியா வரும் போல இருக்கலாம் யோசிச்சு பயந்து. ஹே गाइस, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ பிஜே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மேடமை நம்ம வழக்கம் போல நம்மளோட அரங்கத்துக்கு கூட்டு வந்திருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம். அரசியல் அரங்கத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சும்மா நாங்கள் ஒரு டாபிக் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது, இப்பவும் குழந்தை தான், மனதளவில் ஒரு மாதிரி பைத்தியமான ஒரு மனநிலைமையில் இருக்கக்கூடிய இல்லையா 90s கிட்ஸ். அந்த 90s கிட்ஸை பற்றி நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது நம்ம பிலீவ் பண்ணுற சின்ன சின்ன விஷயங்களை பற்றிலாம் பேசிட்டு இருந்தோம். ஸ்டூப்பிடா பிலீவ் பண்ணிட்டு இருப்போம்ல, அது வந்து இப்போ தெரிஞ்சு ஸ்டூப்பிடுன்னு, அப்பெல்லாம் வந்து இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம்ல. நம்ம ஒரு 5 பேருக்கு சொல்லுவோம், சொல்லி வேற ஐயோ போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஒருத்தனை பயன்படுத்தி ஒரு பதட்டத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்னசென்ட் லைஃப் ஸ்டைலும் ஒரு மாதிரி அந்த இதோட கன்க்ளூஷன் நான் எண்டில் சொல்கிறேன். பட் நிறைய நம்ம விஷயத்தை பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா, சரி அதை ஒரு vlogல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் பிலீவ் பண்ணோம், எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அனிதாக்கு ஞாபகம் இருக்கிறது அவர் சொல்லட்டும், நாங்கள் பேசுவோம். அண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து ஒரு சிட் சாட் வீடியோ மாதிரி தான் இருக்க போது. நீங்கள் வந்து ஜஸ்ட் எதாவது குக் பண்ணிருக்கீங்க, ஒரு எங்கேயாவது ட்ரைவ் பண்ணிருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா சைடில் இதை போட்டு வச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள், எஸ் நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போகலாமா? போகலாம். வீடியோக்குள்ள அதாவது அந்த டெம்ப்ளேட்டை பண்ண சோம்பேறித்தனம், வாயாலே டெம்ப்ளேட் போட்டு வச்சாங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஞாபகம் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இடி இடிக்கும் போது தலைச்சம்புள்ள வெளியே போக கூடாது. ஆமா ஆமா. ஐயோ, எப்படின்னா எங்க வீட்டு மழை பெஞ்சிட்டு இருக்கோம், ஏதாவது போய் வாசல்ல ஒரு அண்ணன் கூட இருக்கும், ஏதாவது பொருள் இருக்கும்னா இப்போ எங்கள் அக்கா போக சொல்லும்போது தலைச்சம்புள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாங்க, ஏன் கடைசி பிள்ளை மட்டும் இடி தாக்காதா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே போவேன் நான். ஐயோ தலைச்சம்புள்ளை வந்து இடி வந்து அது எப்படி கரெக்டாக மின்னல் வந்து நிற்குமா அது வாசல்லையே தலைச்சம்புள்ள மேலே வந்து விழுறதுக்கு அப்படின்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் குழந்தையா இருக்கும் தத்து கொடுத்துட்டாங்க, இந்த 2வது வந்து இவங்க வளர்க்குறாங்க. இப்போ எந்த குழந்தை கணக்கில் வரும் அப்படின்னு தெரியல. ட்வின்ஸ்னா அதில் எப்படி வந்து கணக்கு வரும்? டெலிவரி ஆனது தான் தலைச்சம்புள்ளையா இல்லை ஒரு குழந்தை அபார்ட் ஆகி 2வது குழந்தை பிறந்தது தான்? ஆமா, அப்போ அது என்ன புள்ள அதெல்லாம் அவர் பாப்பாரு. இல்லை செகண்ட் அபார்ஷன் ஆயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் வைஃப் பொறுத்து ஒரு வைஃப்க்கு 3 குழந்தைன்னு வை, அந்தந்த வைஃப்க்கு ஒரு தலைச்சம்புள்ளையா இல்ல ஹஸ்பண்ட கணக்கு வச்சு அந்த காலத்துல ரொம்ப ஃபேமஸ் 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டின்னு இருக்கும். 3 பசங்க 3 வைஃப்க்கு ஒரு வைஃப்க்கும் 3 பசங்கன்னு வை. அந்த 3 தலைச்சம்புள்ளைகளும் யார் தலைச்சம்புள்ள? நீங்க 4 பேர் வெளில போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஏங்க நீங்க 4 பேர் தலைச்சம்புள்ள 4 பேர் எப்படிங்க தலைச்சம்புள்ள அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம பிலீவ் பண்ணிட்டு இருப்போம். அது ஒரு கரெக்ட், அது ஒரு விஷயம். அப்புறம் 2வது வந்து மழை டைம்லேயே வந்து இன்னொன்று பிலீவ் பண்ணுவோம். மழை வெயில் அடிச்சுட்டு இருக்கும் போதே மழை பெய்யும். அது வந்து அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொன்று சொல்லுவாங்க, காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணம் அப்படிம்பாங்க, நரிக்கும் காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதை நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன். காக்காக்கும் குருவி கல்யாணம்ன்றது எனக்கு எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களே என்கிட்ட சொன்னது. நினச்சிக்கிட்டு இருப்பேன், இந்த இடத்துல எங்கேயோ ஒரு காக்காக்கும் குருவியும் கல்யாணம் ஜோடியா அப்படி கல்யாணம் நடத்திட்டு நினச்சிட்டு இருப்பேன் சின்ன வயசில். நான் சொல்கிறது ரொம்ப குட்டியில் நான் விஷயம்லாம் ஓடும் எனக்கு. மாலைலாம் போட்டு ரெண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். வச்சு விட்டு எப்படி பண்ணுவாங்க போல அப்படி நினச்சிட்டு இருந்தேன். இப்பதான் பார்த்தா இப்போ யோசிச்சு பார்த்தா சயின்டிஃபிக்கலாவே நாட் பாசிபிள். ஆனா அப்ப அதையும் நம்பி இருக்கோம். சயின்டிஃபிக்கலா என்ன பாசிபிள் இல்லைன்னா உன் மூளை இப்படி யோசிக்கிறதே முதல்ல இப்படி தப்புடா. நெக்ஸ்ட் வந்து எங்க அண்ணன் இதை சொல்லி என்ன பிலீவ் பண்ண வச்சான். மாதவனோட தம்பி தான் ஷாம், ஆக்டர் ஷாம். ஓகே ஃபேஸ் கட் கூட ஒரே மாதிரி கூட இல்ல. ஆமானா ஃபேஸ் கட் ஒரே மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் சொல்வாங்க என் கிளாஸ்லயும். ஆமா தம்பி தான். யாரு அண்ணனா? யாரு? மாதவன் அண்ணனா, ஷாம் தம்பி. யாரு சொன்னது? சரத். அவரு சொல்லுவார். ஏன்னா இவங்க ஃபேமிலி எப்படின்னா சரத்தியே அஜித்னு சொல்லுவாங்க. அஜித் குமார் மாதிரி இருப்பாரு. யுவன் சங்கர் இவர் வந்து எங்க பெரியண்ண வந்து அஜித் குமார் மாதிரியா, என் சின்னண்ண வந்து விஜய் மாதிரியா, யுவன் சங்கர் ராஜா மாதிரியா இப்படின்னு எங்க அம்மா சொல்லிப்பாங்க. என்னைக்கு அவங்களுக்கு போதில எப்படி தெரியுதோ கண் மாத்திரை போட்டு அந்த இதில் சொல்லுவாங்க. எங்க சித்தி வந்து குஷ்பு மாதிரி இல்லைன்னா ரோஜா மாதிரியா. எல்லார் போட்டோவும் நான் அட்டாச் பண்ணிட்டேன், எந்த அளவுக்கு மேட்ச்னு சொல்லுங்க. ஓகேவா? இவ்வளோ % அப்படின்னு. ஸோ வந்து அது ஒன்று கரெக்ட். ஆர்டிஸ்டெல்லாம் நம்ம ரொம்ப இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர் ஒன்று நினச்சிட்டு இருப்போம். 2வது வந்து மிஸ்ட்ரியாக நினைப்போம் நிறைய. எனக்கு யோசிச்சா அதெல்லாம் தான் எனக்கு தோணுச்சு. சம்பந்தமே இல்லாமல் மழை பெய்கிற அன்னைக்கு வந்து நல்ல பாம்பு வந்து மாணிக்கத்தை கக்கும்
நாகப்பாம்பு வந்து பௌர்ணமி அன்னைக்கு மழை பெய்யுற அன்னைக்கு வந்து நல்ல பாம்பு வந்து மாணிக்கத்தை கக்கும். நல்ல பாம்பு கூட கிடையாது, நாகப்பாம்பு வந்து அந்த விஷத்தை இறுக்கி வச்சிருக்குமா. அந்த விஷம் தான் மாணிக்கக்கல்லாம். அந்த மாணிக்கக்கல்லை நீ நக்கனா செத்து போயிருவியான். அப்ப ரெட் கலர் மினுமினு அந்த மாணிக்கக்கல்லை கக்குமா. அதை நம்ம எடுத்து வச்சுக்கணும், அதை நம்ம நக்கிட்டோம் செத்துரும், அது வந்து பல கோடி ரூபா போகணும் பேசிட்டு போனாங்க சின்ன வயசுல. நிறைய சீரியல்லையும் காட்டுவாங்க. பாம்பு பத்தி வேற ஏதாவது நீ யோசிச்சிருக்கியா மிஸ்டர்? நீங்க ஏதாவது சின்ன வயசுல பேசிருக்கீங்களா? அது கொன்னா அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதோட பேர என்ன அது கூட இல்ல, என்னன்னா அதை அடிச்சிட்டீங்கன்னா 20 வருஷம் அது ஞாபகம் இருக்குமா. 7 ஜென்மம் 20 வருஷம் அதை ஞாபகம் வச்சிருந்து பழி வாங்குவோம். அதே மாதிரி அதை பாம்பு அடிச்சோம்னா முழுசா வெட்டி அடிச்சோ அதை வந்து கொண்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஃபுல்லா கொண்டுருமா. என்னன்னா ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க எங்கள் ஊரில். ஒருத்தர் வந்து வெட்டிட்டாராம், மண்வெட்டியில் வந்து பாம்பை வெட்டிட்டாராம். அதோட தலை மட்டும் துண்டாயிருச்சான், உடம்பு இப்படியே ஆடி செத்து போயிடுச்சான். அதை மண்ணில் போயிச்சிட்டாங்களாம். அந்த தலை வந்து அவரை 4 வருஷம் கழிச்சு வந்து கடிச்சு பழி வாங்கிச்சான். கேட்க சுவாரஸ்யமா இருக்குல்ல, நல்லா இருக்கேன்னு நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம். இதை அப்போதுலேருந்து வந்து பாம்பை ஒன்று மாட்டுச்சுன்னா அந்த பாம்பை எப்படி ஆக்கிடுவாங்கன்னா ஸ்மஜ் ஆக்கிடுவாங்க. இல்லை சொல்கிறேன் ஜென்ரலாக இப்படியா இந்த பிலிவுனால ஐயோ அதை விட்டுறாதீங்க அப்படின்னு மாதிரி. ஆனால் இப்போ யாருமே பண்ணுறதில்ல. இப்போ எல்லாருக்குமே ஒரு எங்கள் வீட்டிலே 2-3 வாட்டி பாம்பு வந்திருக்கு. ஒரு வாட்டி கூட நான் அடிக்க கூட அலோவ் பண்ணதில்லை, பிரபாவும் பண்ண மாட்டான். எங்களுக்கு இந்த பிலீஃப்ஸ்னால இல்லை, ஜென்ரலாகவே இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்துருச்சு. அதுவும் ஒரு உயிர், அது எங்கேயோ ஒன்று வச்சு அது வாழ்கிற இடத்துல தான் நம்மலாம் வீடு கட்டிட்டு எல்லா இடத்தையும் விவசாய பூமியெல்லாம் விட்டு நம்ம சென்னை பெருசு பண்ணிட்டோம். நம்ம அதை பனிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இன்னொன்று விஷமான பாம்பு வந்து நம்ம ஊரில் 4 தான் இருக்கு. அந்த 4ஓட ஷேப்ஸ் எனக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பார்த்து நாலேஜ் இருக்கிற அந்த ஷேப்ஸ் மட்டும் தெரியும். அந்த ஷேப்ல அது இல்லை, அந்த கலர்ஸ் அது இல்லைனாலே நான் அதை அப்படியே விட்டுருவேன். ஓகே அது வந்து விஷத்தன்மை இல்லை, விஷத்தன்மையாவே இருந்தால் கூட அதை விரட்டி விட்டுறணும், அது வேற எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னு. அது எனக்கு சரியா தெரியல, அது நம்மளை தவிர்த்து வேற யாரும் கடிக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு அது எனக்கு ஜட்ஜே பண்ண தெரியல. அது வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு அதை பிடிச்சிருந்து காட்டுக்குள்ளதான் விடணும். எந்த பாம்பு எந்த உயிரினத்தையும் கொல்றதுக்கான உரிமை வந்து நம்ம கிட்ட கிடையாது. அண்ட் இங்க இருக்கிற அந்த கட்டு விரியான் அப்புறம் 4 சொல்லுவாங்க இல்லையா, அது இது இல்லைன்னு தெரியும். அதனால இந்த பாம்பு எப்பயுமே நான் வந்து ஓட்டி தான் விட சொல்லுவேன். பிரபா அப்படிதான் பண்ணுவான். பக்கத்து வீட்டில் இந்த பக்கத்தில் இருக்க சில பேர் வருவாங்க, கொஞ்சம் ஏதாவது பண்ணிடுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை திட்டுவாங்க, என்னது பண்ணாமல் அமிச்சிட்டிங்களா, திரும்பி அதை வந்து என்ன பண்ணுறது, அது வந்து ஹார்ம்லெஸ், அதோட வாழ்க்கையில் இருக்குது, அது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் நான் இதெல்லாம் பிலீவ் பண்ணனால கிடையாது, ஜென்ரலாகவே அது என்னமோ தோணலை. எலியை கூட நாங்கள் வந்து இந்த கம்மு வச்சதில் ஒட்டுறது, பாய்சன் கொடுக்க அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 8 எலிக்கிட்டே இருந்துச்சு. ஒன்று எலிப்பொறி வச்சு அந்த எலிப்பொரியில் மாட்டோன்னே எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் தான் நாங்கள் ஓப்பன் தான் பண்ணி விடுவோம். நீ எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோ, எங்களை விட்டு டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு. அது பண்ணா கூட பரவாயில்லையே. இப்போ நைட்டு மாட்டியிருக்கோம் எலி, நாளைக்கு காலையில் தான் கொண்டு போய் போட போகிறோம். இப்போ நைட்டில் கூண்டில் சும்மா இருக்கமே நாங்கள் சாப்பாடுலாம் வச்சிருந்தோம். ஆமாம், தக்காளிலாம் வச்சு அதை சாப்பிட சொல்லுவேன் சார். நைட்டு மாங்காய் பீஸ்லாம் உள்ளே வச்சு நீ உள்ளுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு மறுநாள் கொண்டு போயிட்டு அதை மெட்ரோ கிராண்ட் சிட்டி தாண்டி வந்து கொண்டு போய் விட்டுட்டோம். அப்படின்னா அங்கே வயல் தான், அப்படியே வெளில போயிட்டோம். சர்வைவல் தான் அது, நீ முடிஞ்சா படிச்சுக்கோ. சரி, அந்த மாதிரி எந்த உயிரையும் கொல்றதுக்கான உரிமை வந்து we don't have. நான் கொல்ற ஒண்ணு வந்து கருப்பம்பூச்சி இருந்தா ஸ்ப்ரே அடிச்சிருவேன் பாத்ரூம்ல. இல்லடா, நானும் அந்த மாதிரி தான் பண்ண வந்தேன்னு சொல்ல வந்தேன்டா. நீ ஏன் வந்து குறுக்குறே? ஆனா நீங்க வந்து ஏன் கருப்பம்பூச்சி மட்டும் கொல்றேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் இல்லை. பாத்ரூம்ல அது கொஞ்சம் பெருக்குது, அது வந்து நல்லதும் கிடையாது. அப்புறம் இன்னொரு வந்து மிகப்பெரிய ஒரு மித்து ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, 2 சூடி இருந்ததுன்னா 2 பொண்டாட்டி கிடைக்கும். தலையில 2 சுழி இருந்தா அப்படின்னு காட்டு. ஆனா சுழியா இருக்கு. ஏன் எனக்கே எப்படி சொல்லுன்னா, அகிலனுக்குலாம் என்ன சொல்லுவேன்? சுழியில தான் ஜோக் உங்களுக்கு தெரியாது. சுழியில தான் மண்டே இருக்கும், கொசூத்தி சுருள் மாதிரி இருக்கும் மண்டை. எங்க கேமரா பர்சன் அண்ட் எங்க தம்பி ஆல்சோ. இல்ல அது வந்து அப்படி ஒன்று சொல்லுவாங்க, ரெட்டை சுழி இருந்தா 2 பொண்டாட்டி, ரெட்டை சுழி இருந்தா 2 பொண்டாட்டி. அந்த மாதிரி ரெட்டை சுழி வச்சு ஒரு கல்யாணம் கூட ஆகாத பல பேர் நான் பார்த்தேன். பாவம் எங்க 90s கிட்ஸ் எல்லாம் தேவையில்லாம ஒரு பிலீவ் பண்ணிட்டு இருந்தது. அடுத்து வந்து அரிசி சாப்பிட்டா கல்யாணத்தன்னைக்கு மழை பெய்யும். நான் சின்ன வயசுல இருந்து அரிசி சாப்பிடுவேன். ஸ்கூலுக்கு எப்படின்னா அரிசி ஒரு கை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு கிளாஸ் நடக்கும்போது பாக்கெட்ல இருந்து யூனிஃபார்ம்ல இருந்து எடுத்து சாப்பிட்டு இருப்பேன். நான் அந்த அளவுக்கு அரிசி சாப்பிடுவேன். அதே மாதிரி கல்யாணம் மழை பெஞ்சுது. ஏன்னா நான் ஆகஸ்ட் மாசம் கல்யாணம் வச்சு 25ஆம் தேதி, அது வந்து மழை சீசன் தான். எனக்கு எப்போ ஞாபகம் இருக்குன்னா, இதை சொல்லுவாங்க சின்ன வயசுல. என் ஆஃபீஸில் ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு, மூர்த்தின்னு ஒருத்தனுக்கு, பழைய ஆஃபீஸில். அவன் கல்யாணத்துக்கு நாங்கள் போயிருக்கோம், பயங்கர மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. பெரியவங்கலாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை இவெல்லாம் சின்ன வயசுல சொல் பேச்சு கேட்டிருப்பாளா, நல்லா உட்காந்து அரிசி தின்னு இருந்திருப்பா, அதனால மழை பெய்யுதுன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சொன்ன மாதிரி பார்த்தா ஏரண்டல் வச்சுருப்போம் கல்யாணம், டேட் ஞாபகம் இல்லை எனக்கு, அந்த மாதிரி ரீசன் இருக்கும். அண்ட் வந்து அரிசி ஏன் சாப்பிட்றோம், நமக்கு ரத்தம் கம்மியாக இருக்கும்போது அரிசி சாப்பிட்ற ஏர்ஜ் வந்து நம்ம பிரெயினே கொடுக்கும், அதனால நம்ம சாப்பிடுவோம். நீங்கள் ரத்தத்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாக அரிசி சாப்பிட்டா கூட சாப்பிட தோணாது பார்த்தா கூட. ஏன்னா ஹீமோகுளோபினுக்கும் அதுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அயன் சத்து கம்மியாக இருந்தால் நீங்கள் அதை வந்து சாப்பிடுவீங்க. அதெல்லாம் நம்ம கேட்க
மாட்டோம், அரிசி சாப்பிடுவோம். இப்போ நான் அப்படி அரிசி சாப்பிடுவேன், என்னோட ஹீமோகுளோபின் கரெக்ட் ஆனோடனே இப்போ என்கிட்ட கொடுத்தா கூட நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு தாட்டே போயிடுச்சு டோட்டலாக அந்த மாதிரி. அப்புறம் வந்து இன்னொன்று நினச்சிட்டு இருந்தது வந்து, இது நாங்கள் ட்ரை பண்ணிலாம் இருக்கோம் எக்ஸ்பெரிமெண்ட்டெல்லாம். தண்டவாளத்தில் வந்து இரும்பு வச்சோம் அப்படின்னா அது ரயில் போனதுக்கப்புறம் அது காந்தமாக மாறிடும் அப்படின்னு. ஒன்றுமே ஆகாது அது. அது போக நாங்கள் என்ன வைப்போம்னா சின்ன இரும்பாலாம் வைப்போம் சில நேரத்தில், வளைஞ்சிருமே, காணாமே போயிடும். அது சோடா மூடிலாம் கொண்டு வைப்போம், ஏதாவது சின்ன இதெல்லாம் வைப்போம், அது பிச்சுக்கிட்டு எங்கேயோ பறந்து போயிடும், காந்தமாகிடும். கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்கள் இல்லை ரொம்ப தூரம் வச்சுட்டு போய் வெயிட் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பார்த்தா வந்து அதுக்கு அப்படிலாம் ஆகாது. காந்தமாலாம் எப்படி ட்ரெயின் ஏறினாலே அது காந்தமாயிருமா? அது ஆகாது ஆக்சுவலாக. அதை காந்தம் தனி மெட்டீரியல், இரும்பு வேறு மெட்டீரியல், காந்தம் வேறு மெட்டீரியல், அதை நாங்கள் பிலீவ் பண்ணிருந்தோம். நான் வந்து அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ்லாம் லீவில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக மாட்டோம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் அந்த ஏஜில் வந்து தாயப்பாசு, பரமபதம் அதெல்லாம் விளையாடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் போக விளையாடுவோம். 6 மணிக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க, 6 மணிக்கு மேலே விசில் ஊதக்கூடாது, அது வந்து மகுடி மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு இது பாம்பு வந்துருவாங்க. அப்புறம் பாம்புன்னு சொல்லக்கூடாது, காது கேட்டுவிடும். ஹரிஹரன் இருக்கான்ல, அம்மா ஹரிஹரன் சித்தப்பா பையன் இருக்கான்ல, அவன் வந்து பாம்புன்னு சொன்னா வாயிலடிங்க பாம்பு சொல்லக்கூட வாயிலடிங்க அப்படின்னு சொல்லுவான். பாம்புன்னு சொல்லிட்டு அப்படிதான், அவன் குழந்தை தானே, அப்போ பாம்புன்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கணும். அப்பதான் வந்து வீட்டுல எல்லாம் அது வந்தது வந்து ஓகே தப்புன்னு போய் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடணும். வாயில் அடிச்சிட்டாங்க அந்த மாதிரி பாம்புன்னு சொல்றா அப்படின்பாங்க. அதுக்கு காது ஒண்ணுமே கேட்காதுடா, அதுக்கு எதுவுமே கிடையாது. அது போக பாம்புக்கும் மகுடிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் கனெக்ஷன் இருக்கும். மகுடி ஊதுனாலே பாம்பு ஒரு கண்ணு ஒண்ணு கிடையாது. மேபி அந்த வைப்ரேஷன் அதுக்கு புரியுதோ என்ன தெரியல, பட் அது காதும் கிடையாது. ஆமா ஓகே. அண்ட் ஆல்சோ வந்து இந்த பரமபதம் விளையாட விட மாட்டாங்க, தாயபாஸ் விளையாட விட மாட்டாங்க. அந்த உருட்டுற சத்தம் கேட்க கூடாது, அது கூட கேட்க கூடாது, வீட்டுக்கு ஆகாது, பாம்பு வரும். அது கூட என்ன தெரியுமா, அந்த தாயபாஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, தாயபாஸ் விளையாடின காலம் எப்படி அப்படின்னா, ஒரு புராணத்துல வந்து மகாபாரதத்தில் தானே தாயம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தாயம் ஆடி பெரிய போரே மூண்டுது. அதோட ஆரம்பம் அப்படியே அடுத்தடுத்து வச்சு ஊற வச்சு எல்லாத்தையும் அடமான வச்சு விற்று அப்புறம் அது போருக்கே போயிடுச்சு. அப்போ தாயம் ஆடுன்றது ஒரு வீட்டுக்கு ஆகாத ஒரு விஷயம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அதை சொல்லுவாங்க. அவன் ஒன்றும் கிடையாது, அவன் குடிச்சுவிட்டு எல்லாம் அவன் அந்த காலத்தில் இருந்த லட்சணத்துக்கு இதை வேற சொல்லிட்டு இருப்பாங்க கனெக்ஷன். இப்போ கிரிக்கெட்டை வச்செல்லாம் சூதாட்டம் ஆடுறாங்க. ஆமாம், அதனால வந்து அதுக்கும் இதுக்கும் வந்து ஒன்றும் கிடையாது. அந்த இதில் சொல்கிறேன் சும்மா ஃபன்க்கு தானே, என்டர்டெயின்மென்ட், அதனால ஒன்றும் கிடையாது. அது நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து இப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து ட்ரிப் ஏலகிரிலாம் போனோம். அந்த விஷுவல்ஸ் இருந்தால் நான் போடுறேன். நைட்டெல்லாம் உட்காந்து நாங்கள் எல்லாருமே தாயப்பாஸ் விளையாண்டு எத்தனை 12-1 மணி வரைக்கும் விளையாண்டு நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். ஒரு ஃபன் அவ்வளோதான். அடுத்து வந்து வாழைப்பழம் வந்து ஒட்டின மாதிரி இருந்ததுன்னா, ரெட்டை வாழைப்பழம் ஒட்டு மிகப்பெரிய தியரிங்க. அது இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்போ இதெல்லாம் 90s மித்து கூட இல்லை, இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்ககிட்ட பிறக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்றது கொஞ்சம் வருஷத்துக்குலாம் முன்னாடி கூட வந்து ரெட்டை வாழைப்பழம் ஏதோ ஒன்று மேரேஜ் போகும்போது நீ அவர்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லி மேரேஜ் ஆனவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப மித்தாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானுங்க. அதை அதனால் வந்து இந்த வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப நாளாக வந்து இந்த இது சுற்றி போயிட்டு இருந்தது. இப்போ வரைக்கும் பிலீவும் பண்ணுறாங்கன்னு வெய்ய ஊருக்குள்ள. அப்புறம் வந்து நான் பாம்பை பற்றி சொல்லும் போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இந்த பாம்பு வந்து ஒவ்வொரு பாம்புக்கும் ஒரு இது சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி பச்சை பாம்பு இருக்குல்ல, அது எப்படின்னா கரெக்டாக கண்ணை பார்த்து தான் கொத்துமா. எப்படின்னா இந்த பச்சை பாம்பு ஏதோ ஒரு செடிக்குள்ள எங்கேயா இருக்கு அப்படின்னா அது கரெக்டாக வெயிட் பண்ணணும், கரெக்டாக கண்ணை தான் கொத்துமா. அப்பெல்லாம் உனக்கு பச்சை பாம்பு கொத்தவே கொத்தாது, அது கொத்துற ஹேபிட்டே கிடையாது, அதுக்கு பாய்சனும் கிடையாது. அப்புறம் வந்து இன்னொன்று அது கண்ணை பார்த்து கொத்துறதும் கிடையாது. அது போக என்னென்னா பறந்து வந்து கொத்துலாம் சொல்லுவாங்க. மேபி நான் அந்த சில அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டரா இந்த அமேசான் மாதிரி பார்த்தா செடி டு செடி வந்து அது இது மாதிரி ஜம்ப் பண்ணி மரம் டு மரமே வந்து அது எப்படின்னா ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மாதிரி இப்படி வந்துட்டு இப்படி போற அந்த ஒரு ஹேபிட் இருக்கு அதுக்கு. ஆனா பட் அது ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்னேக் தான் இருக்கான்னு தெரியல. ஆனா அது வந்து நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல. அது போக அப்படி வந்து நம்மள வந்து கொத்துறதுக்கும் வராது. நான் வந்து பச்சை பாம்பை கையெல்லாம் பிடிச்சிருக்கேன் சின்ன வயசுல. இதுல இருக்கும் தெரியாம எடுக்கும்போது பொருள் எடுக்கும்போது பார்த்தா அது பச்சை பாம்பு ஓடி தூக்கி போட்டு ஓடி வந்திருக்கேன். அது கொத்துற ஹேபிட்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி அது ஒன்று ரொம்ப பாம்பை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தேன் இருக்கு இல்லையா, அதுவும் இப்போ வரைக்கும் பிலீஃப் இருக்கு. அது என்னன்னா தலையில் தேய்ச்சோம் தேன்னா எனக்கு கிரே ஹேர் ஆகிடும், வெள்ள முடியாயிடும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக எப்படின்னா ஸ்கூலில் வந்து ஒரு சில பசங்களுக்கு அந்த டெஃபிஷியன்ஸில் வெள்ள முடி இருக்கும், இளநரை இருக்கும் சின்ன வயசுலேயே, சின்ன குட்டி வயசுலேயே. அதை பேசிகிட்டு இருப்பாங்க, இவன் தேனை தடையிருப்பான்டா சாப்பிட்டு, ஐயோ நம்மளாம் தடக்கூடாது பார்த்து, இவன் பார்த்துல பாஸ்கர் அவெல்லாம் தேனை தான் தடவி இருக்கான் தலையில் எப்படின்னு பேசிட்டு இருப்பானுங்க. அதனால தேனை பார்த்தாலே ஒரு பயம் வரும். இப்போ எப்படி எதெல்லாம் தொடக்கிறது இதுன்னு தேனை சாப்பிட்டா கரெக்ட். அது ஒன்று இப்போ வரைக்கும் இருக்கு, பட் அதெல்லாம் மித் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்றாங்க. ஃபேஸ்ல போட்டா ஒரு சின்ன ஷைன் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஆனா தேன் வந்து நம்ம ஃபேஸ் பேக்ல ஆட் பண்ணா இந்த மேபி அதை வச்சு சொல்றாங்க போல. இந்த ஹேர் எல்லாம் வந்து கொஞ்சம் கலர் வந்து கம்மி ஆயிட்டு நமக்கு நல்ல ஒரு ஷைன் கிடைக்கும் பிரைட்டரா, அதனால அங்கேயும் இப்படி ஆயிடும்னு சொல்றாங்க போல. ஆனா பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கரெக்ட். இன்னொன்று மெயினாக முக்கியமானது ஒன்று மறந்துட்டோம் பாரு, அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல சொல்லிருக்கணும். ஃபர்ஸ்ட் மயில் இறக வச்சு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமில்ல,
மயில் இறக்கு புக்கில் வச்சா குட்டி போடும் அப்படின்னு. மயிலே குட்டி போடாது, அது முட்டை தாண்டா போடும். மயில் இறக்கு புக்கில் வச்சா குட்டி போடணும்னு சொல்லி ஷார்ப்ல வச்சு ஆமாம் பென்சிலில் அந்த இது சீவி அந்த தோல் அதுக்கு ஃபுட்டாக போடணும்னு போட்டு ஐயோ கடவுளே. அதை ரொம்ப வருஷமாக பிலீவ் பண்ணி என்னன்னா குட்டினா என்ன அப்படின்னா பெரிய மயில் இறக்க வச்சிருக்கோம் அப்படின்னா ஒன்று மட்டும் தனியாக இருக்கும், இல்லை ஒரு ரெண்டு வரும்ன்றது. இந்த ஃப்ரிக்ஷனில் அது ஒன்று ரெண்டு பிஞ்சு வந்துடும். இவனுக்கு எடுப்பானுங்க மறுநாள் இந்த ஒரு மயில் எடுத்தா ஒன்று மட்டும் பார்த்தியா குட்டி, ஆமாண்டா எங்கப்பாண்டான்னு எல்லாம் பேசி அதை இப்படி தான் குட்டி போடும். நீ என்ன எப்படிடா பண்ண, அதுக்கு ஃபுட்டு போட்டினா தான் உனக்கு குட்டி போடுவேன்லாம் சொல்லி ஏமாற்றி அது ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளாக. அது ஒன்று. இன்னொன்று வந்து காக்கா வாசலில் கரைஞ்சா வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நல்லா சண்டே காக்கா கரைஞ்சாலே எனக்கு செம்ம சந்தோஷமாயிரும். அதே மாதிரி கேஷுவலாகவே சண்டே கெஸ்ட் வருவாங்க, நான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிப்பேன் பயங்கரமா. காக்காக்கும் அதுக்கும் ஒன்றும் சம்மந்தமும் கிடையாது. என்னமோ நம்ம நினைச்சிட்டு இருக்கேன் இது போய் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணி உங்க வீட்டுக்கு தான் ஆள் வராங்க, உங்க மாமா வந்திருக்காங்க காக்கா சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்து அதுக்கு ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இந்த போட்ல போறவங்களா இருக்காங்கல்ல மீனவர்கள், நான் வெளியூர், அவங்க திரும்பி வராங்கன்னா அவங்க போட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே மீதியால மீன் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அந்த காக்கா இது பண்றதுக்கு வந்து நிக்கும் இங்கதான் வருதுன்னு. அப்போ எல்லா காக்காவும் வந்துருச்சா, மேபி போட் ரிட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்பாங்க. அத வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வேணா அப்படி வேணா இருந்திருக்கும். அது நம்ம தேவையில்லாம கடலுக்குள்ள இருந்தது ஊருக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டோரியை. அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இப்போ வரைக்கும் பிலீவ் பண்ணிக்கிட்டு இதுக்காக ஊர்ல இருந்து ஒரு குரூப் வந்துட்டு தான் இருக்காங்க. எதுக்குன்னு சொல்லு, எம்ஜிஆர் வாட்ச் ஓடிக்கிட்டு இருக்குன்னு ஒரு மித்து. எம்ஜிஆர் சமாதியில காது வச்சு கேட்கறது. இப்பவும் யாராவது போனீங்கன்னா நீங்க ஒரு ஹோல் டே வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு 2 மணி நேரம் 3 hour வெயிட் பண்ணீங்கன்னா யாராவது ஒருத்தராவது விளையாட்டுக்காவது போய் எம்ஜிஆர் சமாதி கூட்டக்கூடமும் பண்றாங்க. இல்ல சொல்றேன், இப்ப நல்லாவே அந்த நாலேஜ் இருந்தா கூட காது வச்சு கேட்கற ஹேபிட் இருக்கு. அது வந்து இப்பவும் பிலீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படியே எம்ஜிஆர் வந்து அவர் வாட்சோடவே பதிரிச்சிருந்தாருன்னா கூட பெரிய வாழ்க்கை அலாரம் அது கிறுக்குன்னு கேட்கறதுக்கு காங்கிரீட் அது. ஆனா நம்ம எவ்வளவு பிலீவ் பண்ணிருக்கோம் பாரு. அது காது வச்சு அன்புல அது காது வச்சு கேட்டா அந்த உள்ள வாட்ச் வர சவுண்ட் கேட்கும்னு பிலீவ் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு எப்படி இப்போ 1 கோடி மக்கள் பார்த்துருப்பாங்கல்ல அப்படி காது வச்சு கேட்டிருப்பாங்க. அது பயங்கரமான ஒரு பிலீவ் இருந்தது. நானும் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டு போகும்போது அவங்களும் அப்படிதான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீயும் கேட்டுதான் வந்திருக்க? நானும் கேட்டிருக்கேன். நாங்க இது போகும்போது மெரினா பீச் போகும்போது அதை கேட்டிருக்கோம் நாங்க. எனக்கு இந்த கியூரியாசிட்டினாலே அதை கேட்டேன். நான் போய் காது வச்சு கேட்டேன். நானும் அப்படிதான் கேட்டேன். எல்லாம் சொல்றாங்களேன்ட்டு கேட்டேன். ஆமாப்பா கேக்குது அப்படின்னாங்க. நான் அப்படியே கேட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடும்போது சீடை தெரியாம முழுங்கிட்டோம்னா வயிற்றுல மரம் வரும், செடி வரும். அதாவது கொட்டையோட முழுங்கி இன்னும் உள்ள செடி முளைக்கும். அது எப்படின்னா மாங்கொட்டை புளிய இது கிடையாது, தர்பூசணியை சாப்பிடும் போது அந்த விதையை சாப்பிட்டாலும் சொல்லுவானு என்ன முழுங்கிட்டியா, ஆமா அப்படியே பயப்படுது, ஐயோ நான் அது முழுங்கிட்டேன், போச்சு போ அவ்வளோதான் உனக்கு வயிற்றுல செடி முளைக்க போகுது அப்படி இப்படிலாம் சொல்லி இமேஜின் பண்ணி பார்ப்பேன். வயிறு வழியா செடி முளைச்சி இப்படி வாய் வழியா வரும் போல இருக்கலாம் யோசிச்சு பயந்து. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, அந்த பல்ல வந்து விழுந்த பல்ல மண்ணில் புதைச்சா அதுலயும் செடி வளரும் அப்படிங்கிறது. அதுவும் நான் புதைச்சு வச்சு தேடினா வரல. நம்ம வயிற்றுக்குள்ள எதெல்லாம் முழுங்கிட்டா பயப்படுவோம், நம்ம பூமர் முழுங்கிடுவோம். பூமர் முழுங்கினா செத்துருவான்னு. என்னது பூமர் முழுங்கிட்டியா, உடனே கட் பண்ணா ஈரந்திடவா நீ இப்ப குரூப்ல பாடிக்கிட்டு இருப்பாங்க எல்லாம். இது நான் ஒரு ஜெம்ஸ முழுசா முழுங்கிட்டோம், அதுக்கே செமையா பயந்துட்டேன். பயப்பேன். பூமர் தான் ரொம்ப பயப்படுவாங்க. வயிற்றுக்குள்ள குடலை தாண்டி எது உள்ள போனாலும் ஜீரணமாயிடும், செரிச்சிரும் அந்த ஹீட்ல. அந்த இதுல பூமர்லாம் மேபி ரெஸ்ட் ரூம்ல கூட குழந்தைங்க வந்துரும், அது வந்துரும், கல்லே வந்துருது இதுல. ஆனா அந்த மாதிரி எதுனாலும் ஜீரணமாயிடும். நம்ம அவ்வளவு பிலீவ் பண்ணிட்டு கொட்டையெல்லாம் நினைச்சோம் ஐயோ போச்சு அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்போம். அது அப்புறம் வந்து எல்லா 90s கிட்ஸ்க்கும் ஞாபகம், நம்ம எஸ்பெஷலி 90s கிட்ஸ்க்கு இதுவாக இருக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற 80s 70s கூட தெரியாது. 90s ரொம்ப பிலீவ் பண்ணது வந்து மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துரும் அப்படின்றது. ஆமா, இப்போ படத்தில் அவ்வளோதானா காட்டுறாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ அதனால தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு நான் நினச்சிட்டு அப்படின்னு ஒன்று கட் பண்ணால் வந்து குழந்தை சீன் அப்படி போயிடும். அப்போ வந்து இந்த மாதிரி முத்தம் கொடுத்தா, இன்னும் சொல்லப்போனால் தொட்டாலே இப்படி இது பண்ணாலே கட்டி பிடிக்க போயிட்டாலே குழந்தை பிறந்துடும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கிறதுலாம் இருக்கும். வந்து எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, அந்த சொம்பல பால் கொடுக்குறாங்கல்ல அந்த பால் குடிச்சா குழந்தை பிறந்துடும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அந்த படம் நம்மளுக்கு இது டீச் பண்ணும். நம்ம படத்தை பார்த்தா ரொம்ப வந்து இது பண்ணுவோம். ஸோ அந்த படத்தில் ஒரு சீனில் ஒரு டயலாக்ல என்ன சொல்கிறாங்களோ அது இப்போ வந்து கட்டி பிடிச்சா மொத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கிறது கூட செகண்ட் லெவல் 3rd லெவல். நான் வந்து நினச்சேன்னா
தொட்டுட்டாங்கனாலே இப்படி ஜென்ரலாக இப்படி தொட்டுட்டாலே வந்து குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு படத்தில் அப்ப எத்தனை பேர் அதை ட்ரை பண்ணி தொட்டிருப்பேன். இல்லை தொட்டுட்டான் அவன், அந்த பொண்ணு தொட்டுட்டான், இவன் தொட்டுட்டான், இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பையன் இவனை தொட்டுட்டான் அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தொடர்தான் கெடுத்து அப்படின்றதுனால வந்து தொட்டுட்டானோன்னா ஒரு பையன் வந்து மாதிரி சொல்கிறான். அது மாதிரி தொட்டு பேசிட்டு இருந்தான்னு ஒருத்தனை சொல்கிறான். அது தொட்டானா ஐயோ போச்சு, இப்போ அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி இதை பேசி இவன் ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பா மாட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். அது ஒரு பெரிய மேட்டராச்சு. அது அதனால் வந்து இந்த மாதிரி படத்தை ரொம்ப பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதை அப்படியே நம்ம ரொம்ப பிலீவ் பண்ணோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அது இருந்தது ரொம்ப. அடுத்து வந்து புறா புறா பூ போடு, புறா புறா பூ போடுன்னு சொல்லுவோம். அது பூ போடுமே. நியூஸ் ரீட் பண்றவங்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஜோடியா வராங்க. அடுத்து வந்து அண்டர்டேக்கருக்கு 7 உயிர். ஐயோ எல்லாரும் பென்சில்ல சீவு அந்த தோல் இருக்குல்ல அதை வந்து சுடுதல்ல போட்டு அது ரப்பர் ஆயிடும்னு ஒண்ணு இருக்கு. அடுத்து வந்து மாடி மேலந்து குதிச்சா நம்ம சக்திமான் காப்பாத்திடுவாரு. ஐயோ அப்புறம் நான் பிலீவ் பண்ண வந்து தெரியாமையாச்சும் யாரையா தலையில இடிச்சுட்டா கொம்பு முளைக்கும் அப்படின்னு சந்தோஷ் சுப்பிரமணியம் கூட